ஹலோ பிரதாப், எங்க இருக்க? நான் இப்போ கோட்டர்புரத்தில் இருக்கேண்ணே. உடனே இங்க வாயேன், ஒரு முக்கியமான விஷயம். ஓகேண்ணே. சிவா, நீ இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கியா? பசங்க சொத்துப்பிட்டானுங்களே. ஜஸ்ட் மிஸ்டா. யாருண்ணே தேசியா? இல்லடா, என் பொண்டாட்டி கஸ்தூரி. வண்டி ரிப்பேர் ஆகி நின்றுடுச்சு. பார்த்தா ஆப்போசிட்ல போறா. நான் ரோட்டை கிராஸ் பண்ணதுக்கு ஆட்டோ ஏறி போயிட்டா. எந்த ஏரியாண்ணே? அடையார் கன்னிகா பரமேஸ்வர் கோயில்ல அங்க. ஒன்னா அவ இவனுங்களும் வேஸ்டா, நம்பி பிரயோஜனமே கிடையாது. எங்கேயோ 2 தெருவை தேடி பார்த்திருக்கானு, ஆளே இல்லைன்னு சொல்லி வந்து வாயை பழந்துட்டானுங்க. முட்டா பசங்க. டேய், நீ கண்டுபிடிக்கண்டா அவளை. கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேண்ணே. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். சொல்டா. சிவா சென்னையில தானே சுத்திட்டு இருக்கான். என்னடா ஆஸ்பத்திரிக்கு அவன் போறதெல்லாம் நீ தானே சொன்ன? ஆமாண்ணே, அவன் ஹாஸ்பிட்டல் போறது இல்ல. ஆனா சென்னைக்குள்ள தான் எங்கேயோ இருக்கான். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனை பார்த்தேன். சரிடா, முதல்ல நீ கஸ்தூரியை கண்டுபிடா. மின்னல் மாதிரி எஸ்கேப் ஆயிட்டாடா. கவலைப்படாதீங்க, அதை அடையாறுன்னு சொல்லிட்டீங்களே. நைட்டுக்குள்ள குட் நியூஸ் உங்களுக்கு சொல்றேன். சொல்லாத, செய்யே. டே பிரதாப், நீ சொன்னது மாதிரியே நடக்க போகுதுடா. அந்த டாக்டர் சென்னையில தான் இருக்கான்னு நீ சொல்ற. அவன் காரியத்தை நீ முடிச்சிரு. நான் திட்டம் போட்டபடி அந்த ஏசியை நான் முடிச்சிடுறேன். 2 பேரும் ஒரே நாள்ல தாண்டா போக போறானுங்க. சரிண்ணே, நான் கிளம்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ராதாகிருஷ்ணன் சார் இருக்காங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க. சார், சிவான்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வர சொல்லுங்க. ஓகே சார். உங்களை வர சொன்னார். தேங்க்யூ சார். ஹலோ சிவா. ஹலோ சார். வாங்க வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். ஓ, இன்விடேஷனா? கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களை மனசார பாராட்டுற சிவா. உங்கள் கல்யாணத்தில் இருந்த எல்லா பிரச்சனையுமே எனக்கு தெரியும். இருந்தாலும் மனசு தளர விடாம நீங்கள் நினச்சதை சாதிச்சிட்டீங்க. உங்களை நினச்சா உண்மையாகவே பெருமையாக இருக்கு. சார், நீங்க என்ன பாராட்டுறத விட மீனாவை தான் சார் பாராட்டணும். ஒரு பொண்ணா இருந்தாலும் எதுக்கும் கலங்காம என்ன நினைச்சிட்டு இருந்தால மீனா, அவ்வளவுதான் சார் நீங்க பாராட்டணும். கண்டிப்பா சிவா. மீனாவுக்கு என் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. மற்ற பொண்ணுங்களா இருந்தா இந்த மாதிரி போராட்டங்கள்ல மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க. ஆனா மீனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. ஷீ இஸ் வெரி கிரேட். சார், எங்களை பாராட்டினதே போதும்னு கல்யாணத்துக்கு வராம இருந்துடாதீங்க. நீங்க அவசியம் வரணும். உங்களை நாங்க எதிர்பார்த்துட்டே இருப்போம். போலீஸ்காரன் எந்த நேரத்தில் எங்க இருப்பான்னு சொல்லவே முடியாது. எனவே கண்டிப்பா வரேன். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டு வரேன் சார். ஓகே சிவா. ஹலோ, நான் ரிச்சர்ட் பேசுறேன் மேடம். ஐ நோ, சொல்லு, என்னாச்சு? சிவாவை கடத்தியாச்சு மேடம். வெரி குட். அவனை எங்க வச்சிருக்க? பாதுகாப்பான இடத்துல தான் மேடம் வச்சிருக்கோம். ஓகே, நான் இப்போ எங்க வரணும்? மேடம், நம்ம ஃபேக்டரி பக்கத்துல சிவனேசன் பார்க் இருக்குல்ல, யா அங்க வந்துருங்க மேடம். நான் அங்க உங்களுக்காக வெயிட் பண்றேன். ஓகே, நான் இப்போ இமிடியேட்டா அங்க வரேன். ஓகே மேடம், தேங்க்யூ.
வாங்க மேடம். ரிச்சர்ட், சிவா எங்க? இதோ அந்த காரில் தான் மேடம் இருக்காரு. குட், வாங்க, கம். ரிச்சர்ட், சிவா இங்க. ரிச்சர்ட், என்ன பார்ட்டி பெரிய இடம் போல் இருக்கு? பின்ன எங்க ஃபேக்டரி எம்டி ஆச்சே, சும்மாவா? எம்டியா? ரிச்சர்ட், இவ்வளவு நீ கடத்தன? இவன் என்ன சாதாரண ஆளா? பொன் முட்டையிடுற வாத்துடா. ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். டேய், என்ன ரிச்சர்ட்? யார் வந்து கதவை தட்டினாலும் திறக்கக்கூடாது, சரியா? ஓகே ஓகே. நான் வரும்போது செல்போன்ல மிஸ்டு கால் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து திறந்தா போதும். Okay. பத்திரண்டா, Okay. ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. அண்ணா அண்ணா, என்னடா? உங்களை பார்க்க மதியம் வந்திருக்காரு. வர சொல்லு. வணக்கண்ணா. வாமதி, உட்காரு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் ரொம்ப நாளா ஆளை காணா? உங்களுக்கு தான் தெரியுமாண்ணா, போலீஸ் கட்டுப்படி அதிகமாயிடுச்சு. அதான் தொழிலுக்கு கொஞ்சம் கேப் விடலாமான்னு விட்டு வச்சிருக்கேன். நீ தான் உஷார் பார்ட்டி ஆச்சாடா. ஆமா தேவாண்ணா, உங்க முகத்துல ஒரு ஜொலி ஜொலிப்பு இருக்கு, அதை காணுமே இப்போ. நடக்க கூடாத 2-3 சம்பவம் நடந்துருச்சு மதி. அதை விட நீ என்ன விஷயமா வந்த? டேய், மதிக்கு டீ குடுறா. அதெல்லாம் ஒண்ணு வேணாண்ணா. டீ தாயா, குடி. வேணாண்ணா. சரி விடுவாதவன் இருப்போம். சின்ன புத்தேரின்னு ஒரு கிராமம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கேண்ணா? இல்ல, சொல்லு. ராணிப்பேட்டையில இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குண்ணா அந்த கிராமம். ஓஹோ. அங்க இருக்கிற பெருமாள் கோயில்ல பஞ்சலோகத்துல செஞ்ச ஆஞ்சநேயர் சிலை ஒண்ணு இருக்குண்ணா. அப்படியா? 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஃபாரின்காரன் பஞ்சலோக செலவுன்னு என் பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தானே. அப்ப இந்த மாதிரி சிலை இருக்குன்னு எனக்கு தெரியாதுண்ணே. போடா பாவின்னு தோத்தி விட்டேண்ணே. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து இருந்தேனா, அப்ப பக்கத்து டேபிள்ல இருந்த 2 பேரு அந்த சிலையை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்கண்ணே. உனக்குன்னு வந்து மாற்றானுங்க பேர். அது பஞ்சலோகத்துல செஞ்ச சிலைன்னு, அது எப்படி 1ல இருந்து 1.5 பெரிய நோட்டு போகும்ல? பெரிய நோட்டுனா கோடி தானே. பின்ன லட்சத்துக்குலாம் எவனே இப்ப ஆசைப்படுறான்? என்ன பண்ணு இப்போ? தெரியாத மாதிரி கேக்குறீனே. அந்த சிலையை அங்க இருந்து அடிக்கணும். சரி, காரியம் முடிஞ்சா எனக்கு எவ்வளவு கொடுப்ப? 1.5 போச்சு வச்சுக்க. உனக்கு 1/2, எனக்கு 1. ஓகேவா? மதே, அதை அப்படியே மாத்தி போடு, காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன். அப்போ உனக்கு 1, எனக்கு 1/2யா? ஆமா, வேணானா போடு. சரிண்ணா, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்குவோம். இன்ஃபர்மேஷன் கொடுத்த உனக்கு 1/2 பத்தாதா? இதே மேட்டரை எடுத்துக்கின்னு கர்நாடகாவில் இருக்கிற தாசு கிட்ட போனேன்னு வை, 10 லட்சத்துக்கு மேல 10 பைசா கொடுக்க மாட்டான், தெரியும்ல? அண்ணே, அவனை கழட்டி விட்டு 8 வருஷம் ஆச்சுனே. நீ தானே நமக்கு ராசியான ஆளு. அப்போ நம்ம டீல் ஓகே உனக்கு? சரிண்ணா, நீ தானே சாப்பிட போற. உனக்கு 1, எனக்கு 1/2. ஓகேவா? அப்படி வா. ஓகே, ஏற்பாடுலாம் முடிஞ்சது, நான் உன்னை கூப்பிடுறேன். அதே செல் நம்பர் தானே? ஆமாண்ணா. சரி, கிளம்பு. ஆனா போன் வந்ததும் அட்வான்ஸா 20 ரூபா எடுத்துட்டு வா. சரிண்ணா. கிளம்பு. அண்ணா, போனுக்காக காத்துட்டு போனா. சரி சரி, கிளம்புடி. வரண்ணா.
அண்ணா ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டேங்க. என்ன வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு இப்படி ஒரு ரிஸ்கான காரியத்துக்கு போறீங்களா? போலீஸ் பிடிச்சி உள்ள போடாதான்னு கேட்க போறேன். ஆமாண்ணே. டேய், ஆம்பளைன்னா ரிஸ்க் எடுக்கணும்டா. ஆனா என் வாழ்க்கையில எடுக்க போற கடைசி ரிஸ்க்டா. இதுல ஒரு பெரிய தொகை கிடைக்கும். என்னையே நம்பிட்டு இருக்க உங்களுக்கு எல்லாம் செட்டில்மெண்டா ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன். எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோங்க. இந்த காரியத்தை முடிச்சதும் ஏதாவது வெளியூர்ல போய் நானும் என் பொண்டாட்டி பிள்ளையோட நிம்மதியா வாழ போறேன்டா. என்னண்ணா இப்படி சொல்றீங்க? இந்த தொழிலை விட்டுலான்னு சொல்றீங்களா? செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஏசி ராதாகிருஷ்ணன் என் கையால கொல்லணும்டா. கொல்றேன். நீ ஒரு காரியம் பண்ணு. டேவிட், மைக்கேல், சகாயம் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிங்க வர சொல்லு. சில கடத்துற விஷயமா பக்காவா பிளான் பண்ணும். ஓ சரிண்ணா. ஓகே, ஐ வில் டேக் கேர். நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே. மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் வர சொல்லுங்க. ஓகே. சிட் டவுன் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். தேங்க்யூ சார். ஆமா, அந்த தேவராஜ் மேட்டர் என்னாச்சு? அவன் ஃபைல் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கே. சார், அவனை ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு அடுத்த மூவில் சிவியராக இருக்கேன் சார். நீங்களும் என்னென்னமோ பிளான் பண்றீங்க. ஆனா அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு எப்படியோ தப்பிச்சிடறான். ரீசெண்டா என்னடான்னா உங்களுக்கே ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கிட்னாப் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். இந்த கேம் எப்பதான் முடிவுக்கு வரும்? இந்த முறை அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகாது சார். பார்த்து மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், அவனால ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்து அதனால டிவி பேப்பர்ல எல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் மான போறதுக்கு முன்னால அவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். ஓகே சார். மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், உங்க டேலண்ட் எஃபிஷியன்சி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் கிளவரா பிளான் பண்றீங்க. ஆனா உங்க பேட் லக், தேவராஜுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க நம்ம டிபார்ட்மெண்ட்லயும் யாரோ இருக்காங்க. அதனால இனிமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சீக்கிரட்டாவும் கேர்ஃபுல்லாவும் எடுங்க. ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே. எனக்கு பூஜாவை காணுங்க. பூஜாவை காணுமா? என்ன சொல்ற நீ? நேத்து ராத்திரி போனவ இன்னும் வீட்டுக்கு வரலைங்க. ராத்திரியா போயிருக்கா? உனக்கு ராத்திரியே தெரியாத அவ காணும்னு? வழக்கமா நான் தூங்கறதுக்கு முன்னாடி அவ ரூம்ல போய் பாப்பேன். நேத்து அசதியா இருந்ததுனால அப்படியே போய் படுத்துட்டேன். காலையில அவ ரூம்ல போய் பார்த்தப்பதான் அவ இல்லன்னு தெரிஞ்சது. பொண்ணை பத்தி பேசுற பேச்சாது. நைட் வரலன்னா நைட்டே எல்லாம் பாத்துருக்கணும். இப்ப வந்து சொல்ற தப்புதாங்க. இப்ப அவ எங்க இருக்காளோ தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவ செல்லுக்கு ட்ரை பண்ணி பாத்தியா? ட்ரை பண்ணுங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப். எதையும் ஒழுங்கா செய்யாத. அதே சுவிட்ச் ஆஃப் தான் வருது. எங்க போனாலும் வந்துருவாளே. எவ்வளவு லேட் ஆனாலும். எங்கம்மா போயிருப்பா? என்னங்க, சிவா கல்யாணத்தை தடுத்து நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஒருவேளை அது தெரிஞ்சு போய் சிவாவோட யூனியன் ஆட்கள் அவளை கடத்திட்டு போயிருந்தா? இது பார், நான் இப்ப வெளியே போயிட்டு வரேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் வரும்பொழுது நம்ம பொண்ணோட தான் வருவேன். டேய், மிஸ்ட் கால் வந்திருக்குடா. ரிச்சர்ட் வந்திருக்கான் போல இருக்கு. என்ன மேடம், முடிச்சிட்டீங்க போல் இருக்கு. என்ன திட்டும் போல மனசுக்குள்ள தோணுதா? என்ன செய்யறது? இத்தனை நாளா மற்றவங்க வாயை நீங்க கட்டி வச்சிருந்தீங்க. இப்போ உங்க வாயை நான் கட்டி வச்சிருக்கேன். முறைக்காதீங்க மேடம்.
நான் ஏன் உங்களை கடத்தினேன்னு தெரியுமா? உங்க ஃபேக்டரியில யூனியன் லீடர் ஆகணும்ன்றது என்னுடைய ரொம்ப நாளைய கனவு. அதுக்கு இடைஞ்சலா அந்த சிவா பையன் இருந்தான். நீங்க என்னடான்னா அவனை புருஷனாக்கி எம்டியாவும் ஆக்க பாத்தீங்க. அதுக்கு என்னைய கைக்கூலி ஆக்கிட்டீங்க. சிவாவை எம்டியாக விடுறதுக்கு நான் என்ன இழிச்சவாயனா? அதனால உங்களை மாதிரியே நானும் ஒரு பிளான் போட்டேன். என்ன பிளான் தெரியுமா? கிராமத்துல மீனா கழுத்துல சிவா நாளைக்கு தாலி கட்டுவான். அதே சமயத்துல உங்களை நான் எமலோகத்துக்கு அனுப்பி வைப்பேன். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே